ஹாய், குட் மார்னிங். தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே எங்கடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க. தூங்கி எந்திரிக்கிறதே ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கும் எந்திரிச்சோன்னா அப்புறம் இப்படி தானே இருக்க முடியும். நைட்டு 12 மணிக்கே வந்துட்டோம். முன்னாடியெல்லாம் 5 மணி 6 மணிக்கு வருவோம். அப்போ வந்து 2வது தட்கால் கிடைக்கும், 3வது தட்கால் கிடைக்கும். சரி, ஓகே, நமக்கு முன்னாடி எல்லாம் வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து 12 மணிக்கு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. ஓகே, 12 மணிக்கு போனால் நம்மளுக்கு கரெக்ட் டைமு. இனிமேல் வந்து நம்ம 12 மணிக்கு போனால் தான் ஃபஸ்ட் தற்கால் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி இந்த டைமும் கரெக்டாக 12 மணிக்கு டான்னு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, தூக்கத்தையே நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டி படிக்கையோடு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் லாஸ்ட் டைம் கொசு ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக மொயின்னு மொஞ்சிருச்சு. விடிய தூங்கவே முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அதெல்லாம் போகட்டுங்க. 12 மணிக்கு வந்தாலும் தற்கால் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் கிடச்சா ஓகே, இன்னைக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். 12 மணிக்கு வந்தாலும் 2வது ஃபார்ம் கிடைக்குதுங்க. ரொம்ப கொடுமைங்க. திருப்பூர்லேருந்து கொடுமடிக்கு டிக்கெட் போட வந்திருக்காங்க ஒரு பையன், பாட்னா போகணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஃபஸ்ட் ஃபார்ம். அந்த பையன் எத்தனை மணிக்கு வந்தான்னா நேற்று நைட்டு 8 மணிக்கே வந்துட்டான். நான் 12 மணிக்கு கரெக்டாக வந்து உள்ளே இறங்கினோடனே யாரும் இல்லை, அப்பாடா நம்ம தான் அப்படின்னு நினச்சிட்டு போய் நின்று பார்த்துட்டு இருந்தா மரத்தடி அந்த பையன் வரான். ரயில்வே போலீஸ் வந்து உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வெளியில் இருக்க சொல்லிட்டாங்க. அதான் நாங்கள் வெளியில் நின்று இருந்தாங்க. நானும் தற்கால் தாங்க. ஐயோ, என்னடா 12 மணிக்கு வந்தாலும் தற்காலுக்கு ஒரு போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே வழக்கம் போல் அந்த கொசு தொல்லையோடையே படுத்திருந்து ரயில்வே ஸ்டேஷனில் யாரும் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடடா சாமி சொல்லவே முடியாதுங்க. காலையில் எந்திரிக்கும் போது போறீங்க வரீங்களா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனாலும் நமக்கு டிக்கெட் தாப்பா முக்கியம், உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள், என் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு அப்படியே கம்முன்னு படுத்துட்டேன். இப்போ போய் சூப்பராக ஒரு பொங்கலை சாப்பிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொங்கலை சாப்பிட்டுட்டு அதே ஹோட்டல்லே போய் ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பொங்கலை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, டிக்கெட்டை போட்டால் சும்மா ஜல்லுன்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மலைக்கு போயிட்டு வந்து இப்போ அவர் ஊருக்கு போகிறாரு. நாங்கள் இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அதுக்கும் ஒரு நாளைக்கு இனி விடிய வந்து உட்காந்து டிக்கெட் போடணும். இப்படியே போகிற போக்க பார்த்தா 2 நாளைக்கு வெயிட் பண்ணும் போல். அப்போ தான் தற்கால் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் தற்கால் ஃபார்ம் வாங்க டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண இவ்வளோ சிரமப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பண்ணுங்கள்.